Example 13.16, a survey regarding that the heights, அதாவது in centimeter இருக்கிறாங்க, of 51 boys of a class 10th standard of a school was conducted and the following data was obtained. அப்போ ஒரு ஹைட்டு கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, இது ஒரு காலம் இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாமே காலத்தில் பார்த்தோம்னா என்னது, லெஸ் தென் 140, லெஸ் தென் 145, less than 150, less than 55, 155, less than 160, less than 165 அப்படின்னு கொடுத்துட்டு அதோட நம்பர் ஆஃப் பாய்ஸும் கொடுத்துட்டு ஃபைண்ட் த மீடியன் ஹைட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், டு கேல்குலேட் த மீடியன் ஹைட் வி நீட் டு கன்வெர்ட் த கிவன் டேட்டா டு பி த கண்டினியூஸ் குரூப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கணும். இங்கே 140 விட்ட உடனே இதுக்கு கண்டினியூட்டி இருக்கா, இல்லை, ஏன்னா 140 இது 145 வருது. இப்போ கண்டினியூஸாக குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனாக நம்மளை டேபிளில் மாற்றணும். அப்போ கிவன் டிஸ்ட்ரிபியூஷன் லெஸ் தென் டைப் அங்கே கொடுத்துருக்கிறது எப்படி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு லெஸ் தென் டைப் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ லெஸ் தென் டைப் ஆஃப் 140, 145, 150, 165 gives the upper limit of the corresponding classes intervals. So that the classes should be 140 இருந்ததுன்னா 140 to 145, 145 to 150, 150 to 155, 155 to 160, 160 to 165 அப்படின்னு நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சி டேபிள் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கணும் கொடுத்துருக்கிற அந்த டேபிளை வச்சு. புரியுது இல்லைங்களா? Clearly the frequency, the class interval below 140 is 4. எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பாருங்கள், நம்ம கிளியராக இங்கே புரியுது பாருங்கள். லெஸ் தென் 140 ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 அப்படின்னு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும், கிளியர்லி தட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிளாஸ் இன்டர்வல் பிலோ 140 இஸ் 4ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? சின்ஸ் தெர் ஆர் 4 பாய்ஸ் வித் height less than 140, for the frequency of the class interval 140 to 145 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. subtract the number of boys having the height less than 140 from the number of boys having the height of less than 145. இப்போ எப்படின்னா இங்கே பாருங்கள், that the frequency of the class interval 140 to 145 is அப்படின்னா அங்கே பார்க்குறோம். நம்ம கொடுத்துருக்கிற டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, இங்கே பாருங்கள், இங்கே டேபிள் நம்ம இப்படி கொடுத்துருக்கிறது நம்ம அதேமாரியே அங்கே லெஸ் தென் கொடுத்துருந்தாங்க. இப்போ பிலோ 140 அதுதான் எவ்வளோ, 4ன்னு நம்மளுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு இல்லைங்களா, அதை நம்ம 4ன்னு ஃப்ரீக்வன்சியில் எழுதியிருக்கோம். அடுத்து கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் அந்த 4 தூக்கி ப்ரொசீட் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ எப்படி எழுதணும், 140 to 145. புரியுது இல்லைங்களா? அது ஆல்ரெடி அவங்களே கிவன் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ, 11 கொடுத்துருக்காங்க. அப்போ 11 minus 4 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 7 கிடைக்கும். புரியுது இல்லைங்களா? அதை எழுதிடும். அதேமாரி 145 to 150 அதுக்கு எவ்வளோ வந்திருக்கு, நம்மளுக்கு 29 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அந்த 7லேருந்து நம்ம என்ன செய்யணும், இப்போ கொடுத்துருக்கிறது இங்கே நம்ம 7 வந்தாச்சு, அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்தது நம்மளுக்கு என்ன செய்கிறோன்னா, இந்த 29 மைனஸ் ப்ரீவியஸ் 11, அப்போ நம்மளுக்கு எவ்வளவு 18 கிடைக்குது. புரியுது இல்லைங்களா? அடுத்தது நம்மளுக்கு என்னது 40, அதாவது 40லேருந்து மைனஸ் 29, 40 மைனஸ் 29 ஈக்குவல் டு எவ்வளவு 11 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்ததுக்கு 46 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த 40 மைனஸ் நம்ம என்ன செய்கிறோம், கொடுத்துருக்கிற இந்த 46 புரியுது இல்லைங்களா. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற இந்த 46 மைனஸ் 40 அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வரும், 6 வரும் இல்லைங்களா. அடுத்தது இந்த கொடுத்துருக்கிற 51 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் 51 மைனஸ் 46 அப்போ நம்மளுக்கு வரும் 5 வரும். அப்போது இதுதான் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி டேபிளாக நம்ம இங்கே எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்படி நம்ம எழுதிட்டு அடுத்தது என்ன செய்கிறோம், கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, கியூமுலேட்டிவ்னா 4 அங்கே இருக்குது, அந்த 4 ப்ளஸ் இந்த 7 எவ்வளவு 11 ஆகுது. அப்போ 11 ப்ளஸ் இந்த 18 எவ்வளோ ஆகுது 29, 29 ப்ளஸ் இந்த 11 எவ்வளோ ஆகுது நம்மளுக்கு 40, 40 ப்ளஸ் 6 எவ்வளவு 46, 46 ப்ளஸ் 5 நம்மளுக்கு எவ்வளோ 51 அப்படின்ட்டு நம்ம ஒரு டேபிள் இப்படி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். இது கிளாஸ் இன்டர்வலு, இது ஃப்ரீக்வன்சி நம்மளே கண்டுபிடிக்கிறோம். எதை எப்படி கண்டுபிடிக்கிறோம், அங்கே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க, அதில் வச்சு நம்ம அந்த ஃப்ரீக்வன்சியும் ஃபார்ம் பண்ணிட்டோம். இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் எவ்வளோன்னு பார்த்தா 51, அதையே நம்ம கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். புரியுது இல்லைங்களா? இப்போ கொடுத்துருக்கிறதுல ஹியர் n ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தா நம்மளுக்கு என்னது லாஸ்ட் ஆஃப் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எவ்வளோ வந்திருக்கு, n ஈக்குவல் டு
51 அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு இல்லைங்களா? பாருங்கள், இங்கே 51 தானே வந்திருக்கு. இந்த 51 தான் n ஈக்குவல் டு 51. நம்மளுக்கு அக்கார்டிங் டு தட் மீடியன் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் என்ன வரும்? L + n/2 - CF / F into H அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ n ஈக்குவல் டு 51னா n/2 தான் போகணும். அப்போ n/2 ஈக்குவல் டு 51/2 எவ்வளோ வருது? 25.5. அப்போது கொடுத்துருக்கிற டேபிளில் இங்கே கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல எங்கே 25.5 வருது? 11ல் ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை இல்லைங்களா? அதை விட ஹையராக இருக்கக்கூடிய 29ல் தான் நம்மளுக்கு ஃபால் ஆகுது இல்லைங்களா? அப்போது இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் வரும்போது சின்ஸ் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஜஸ்ட் கிரேட்டர் தென் 25.5 இஸ் 29 இல்லைங்களா? அண்ட் கரஸ்பாண்டிங் கிளாஸ் இன்டர்வல் ஆஃப் இதுக்கு எது வருது? 145 to 150. ஸோ த மீடியன் கிளாஸ் எது நம்மளுக்கு? இந்த மீடியன் கிளாஸை நம்ம எடுக்கிறோம். அந்த 29 வருது பார்த்தீங்களா? 25.5 எதில் ஃபால் ஆகுதுன்னா 29ல் ஃபால் ஆகுது. அதை தான் நம்ம என்ன செய்கிறோம்? கிளாஸ் இன்டர்வலாக எடுக்கிறோம். அதில் லோவர் லிமிட் வந்து 145 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அதில் ஃப்ரீக்வன்சின்றது அதில் வரக்கூடிய 18 தான் நம்ம ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிறோம் ஃப்ரீக்வன்சி டேபிளில் இல்லைங்களா? அடுத்தது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னா நம்ம முதலே பார்த்துருக்கோம். என்னது? எப்பயுமே கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி CFன்னா நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்கணும்? கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ப்ரிசீடிங் ஆஃப் த மீடியன் கிளாஸ். ப்ரிசீடிங் ஆஃப் த மீடியன் கிளாஸ் எது? இது தான் வருது இல்லைங்களா? அப்போ 11. அப்போ 11 தான் நம்ம இங்கே சூஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஹெச்ன்னு என்னது? அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 145லேருந்து 140 நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா எவ்வளோ வரும்? 5 தான் வரும். அந்த டிஃப்ரென்ஸஸாக நம்ம என்ன சொல்கிறோம்? ஹெச் அப்படின்னு நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம எப்படி ஒவ்வொன்றா எழுதுகிறோம் அப்படின்றத இங்கே நல்லா பார்க்கணும். Therefore, the median L plus n/2 minus CF by F into H அதுதான் நம்மளுக்கு என்னது? மீடியன் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இல்லைங்களா? L ஆல்ரெடி நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. என்னது? லோவர் லிமிட் ஆஃப் த கிவன் இன்டர்வல் எது? 145 இல்லைங்களா? அந்த 145 எழுதிக்கிறோம். ப்ளஸ்ஸுக்கு அப்படியே ப்ளஸ்ஸை தூக்கி அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்தது n/2 நம்ம எவ்வளோ? 25.5 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? இதை பாருங்கள், இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? 25.5. அந்த 25.5 தான் நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். n/2க்கு பதில் மைனஸுக்கு மைனஸ் எழுதிட்டோம். கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி CF 11. அந்த 11 தூக்கி இங்கே போட்டுக்கிறோம் இல்லைங்களா? அடுத்தது ஃப்ரீக்வன்சி எவ்வளவு? 18. அதையும் நம்ம தூக்கி போட்டுக்கிறோம். 18 இன்ட்டு ஹெச் எவ்வளோ வருது? 5. அதையும் போட்டுட்டோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். 145 as it is அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற சிம்பிளிஃபை பண்ணுறோம். 25லேருந்து -11 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 25லேருந்து 11 லெஸ் பண்ணிட்டோம்னா 14.5 இல்லைங்களா? இதுதான் நம்மளுக்கு வரும். இந்த 14.5 தான் நம்ம இங்கே லெஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது? 14.5 கிடைக்குது. இந்த 14.5ஓட நம்ம என்ன செய்கிறோம்? இந்த 5ஐ நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். அப்போ 5ஐ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு 72.5ன்னு வருது. டிவைடட் பை கீழே 18 இருக்கிறனால 18 போட்டுக்கிறோம். அப்போ 145 + 72.5 டிவைடட் பை 18. அந்த 72.5ஐ 18ஆல் டிவைட் பண்ணால் 4.03 நம்மளுக்கு கிடைக்கும். அதோட இந்த 145ஐயும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா 149.03 கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு ரிக்வயர்ட் மீடியனோட வேல்யூ 149.03. அதாவது திஸ் ஆர் மீடியன் ஆஃப் திஸ் கிளாஸ் கொடுத்துருக்கிறதுல. புரியுது இல்லைங்களா? இப்படி நம்ம முதல்ல ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். மீடியன் ஈக்குவல் டு L + n/2 - CF by F into Hன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி? Lன்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? லோவர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிறோம். என்னன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். CFனா கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ப்ரீசீடிங் கிளாஸ் ஆஃப் த மீடியன் கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கணும். Fனா ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மீடியன் கிளாஸ் ஞாபகம் வைக்கணும். ஹெச்னா கிளாஸ் வித்துன்றது ஞாபகம் வச்சுக்கணும் இல்லைங்களா? எல்லுன்னா நம்ம கொடுத்துருக்கிற கிளாஸில் இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? இதை பாருங்கள், 145 வருது பார்த்தீங்களா? அதுதான் நம்ம எல்லாம் எடுத்துக்கிறோம். என்னன்றது அது நம்ம அந்த 51 இருக்கு இல்லையா? அதுதான் n. அப்போது n/2னா அதை எடுத்து 25.5 நம்ம டிவைட் பண்ணி போட்டுக்கிறோம். CFன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க? கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ப்ரிசீடிங் கிளாஸ் ஆஃப் த மீடியன் கிளாஸோட ப்ரிசீடிங்னா முன்னாடி இருக்கிறது. நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? இங்கே 11 வந்திருக்குங்க இல்லைங்களா? அடுத்து F ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மீடியன் கிளாஸ். ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மீடியன் கிளாஸ் எது? இந்த 29ஓட வருது. 8 அதுதான் மீடியன் கிளாஸு. கிளாஸ் வித்து நான் முதலே சொல்லியிருந்தேன். 150லேருந்து 145 லெஸ் பண்ணிட்டோம்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 5ன்றது. அதுதான் கிளாஸ் வித்துன்னு பார்த்தோம். ஸோ இப்படி அழகாக கொடுத்துருக்கிறத முதல்ல நம்ம என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ரிக்யர்மெண்ட்டுக்கு இருக்கிறத அழகாக பார்த்து புரிஞ்சுக்கிறோம்.
இந்த புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபார்முலாவில் அதை முதல்ல அப்ளை பண்ணுறோம். அந்த ஃபார்முலாவும் தப்பாக இருக்கக்கூடாது. நம்ம இப்போ பார்த்தோமே இந்த எல்லு, எஃப்பு, சிஎஃப்பு, n/2, ஹெச் இதெல்லாம் கரெக்டாக நம்ம எடுத்து அழகாக இங்கே எழுதி வச்சுருந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம அழகாக போட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஃபுல் மார்க் வரும். முதல்ல இதை அழகாக போட்டு புரியலைன்னா ஒரு தடவைக்கு 2-3 தடவை போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கம்பன் ஆன்லைன் கிளாஸ் வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப் டு டேட் இருக்கக்கூடிய கம்பன் ஆன்லைன் கிளாஸ் அப்டேட்டு உங்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கும்.